எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நடுவர் அவர்களே, ஒரு அம்மா தன்னுடைய மகனை வெறும் 10 மாதம் மட்டும்தான் சுமக்கிறாங்க. ஆனா ஒரு ஆண் தாய் தன்னுடைய மகனை 11 பருவங்களா சுமக்கிறாங்க. முதல் பருவம் முத்த பருவம், இரண்டாம் பருவம் முகப்பருவம், பார்க்கிற பருவம், மூன்றாவது பருவம் இருக்கு பாத்தீங்களா, அது அழகுடன் நடக்கும் முகப்பருவம், அழகு முகம் பார்த்து அது சிரிக்கும் புன்னகை பார்க்கக்கூடிய பருவம். நான்காவது பருவம் தத்தக்கா புத்தக்கா நடக்கக்கூடிய பருவம். ஐந்தாவது பருவம் அது ஆற்றல் தெரியக்கூடிய பருவம். ஆறாவது பருவம் அந்த குழந்தையினுடைய ஞானத்தை சொல்லக்கூடிய அறிவு பருவம். ஏழாவது பருவம் எதிலும் ஜெயிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை தட்டி கொடுக்கக்கூடிய பருவம். எட்டாவது பருவம் இனி மனத்தால் பிறரை குணத்தால் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, குணமாக பண்பாக நடக்க வேண்டும் என்ற சொல்லை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பருவம். ஒன்பதாவது பருவம் உள்ளம் தவழும் கனிவு நிறையக்கூடிய நீ இன்னொரு தாய் தந்தையாக கூடிய பருவம். 10வது பருவம் ஐயா. இந்த 10வது பருவம் 11வது பருவமும் ஒரு தாய் எப்படி இருக்குமோ அந்த வழியை உணரக்கூடிய அந்த தந்தை, அந்த அப்பா சொல்றாரு, மகனே, எனக்கு சொத்தோ பத்தோ சொந்தமோ பந்தமோ இந்த உலகத்தில் எல்லாம் இந்த 10வது பருவம் நான் படுத்த படுக்கையாக இருந்த பொழுது உன்னுடைய ஒரே ஒரு மடியை மட்டும் எனக்கு கொடு, இதுதான் என்னுடைய சொர்க்கம். அந்த சாய்வதற்கு ஒரு மடி கொடுத்தால், தோள் கொடுத்தால் தாய் தந்தையர்கள் பூரித்து போவார்கள். அந்த தோள் கொடுக்கும் தோழர்களாக இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்கிறார் மலைச்சாமி. அந்த 10வது பருவம் படுக்கையில் இருந்த போது 11வது பருவம் சொல்றாரு, இன்னொரு காலத்தில் உனக்கு மகனாக நான் பிறப்பேன், நீயே எனக்கு இன்னொரு அப்பன் தான் சொன்னாரே.